பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் நடத்துவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்தும் ஜெப சிந்தையோடு இந்த வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 118 அதனுடைய 5ஆம் வசனம். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இன்றைக்கும் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த மாதங்கள் எல்லாம் பலவிதமான நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டு வந்திருக்கலாம். நெருக்கத்தின் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பலவிதமான நெருக்கத்தை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வேலை செய்கிற இடத்துல பலவிதமான நெருக்கங்களை சந்திக்கிறேன். நான் என் குடும்பத்துல பலவிதமான நெருக்கத்தை சந்திக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பலவிதமான நெருக்கத்தோடு நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேனே, வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு இன்றைக்கு தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்தை மாற்றுவதற்காக நாம் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் நெருக்கத்தின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கலாம், நெருக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். பலவிதத்தில நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், நெருக்கம், கஷ்டமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், எல்லா சூழ்நிலையிலையும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமா நமக்கு பதில் தந்து அவர் நம்மை விசாலத்திலே வைப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, இன்றைக்கு வேதனையோடு நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நெருக்கத்திலும் நம்மை நடத்துகிற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நெருக்கத்திலும் நம்மை நடத்துகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவோ நெருக்கங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நெருக்கத்திலும் ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். அற்புதமா, அதிசயமாய் ஆண்டவர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின விதங்களை நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடிகிறது. அவர்கள் செங்கடலின் அருகாமையிலே சமீபித்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி பார்வோனும் சேனையும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்த பார்வோனும் சேனையும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறதை கண்டபொழுது அவர்கள் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய நெருக்கத்திலேயும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்து ஒரு விசாலத்தை, ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நெருக்கமான சூழ்நிலை, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனும் சேனையும் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில என்ன செய்வோன்னு தெரியல. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மோசையின் மூலமாய் பதில் கொடுக்கிறார். அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தேற்றி நடத்துகிறதை நாம் வாசிக்க முடியும். நீங்கள் யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உடனே மோசையின் மூலமாக ஆண்டவர் அந்த ஜனங்களோடு பேசினார், அவர்களை தேற்றினார். பயப்படாதிருங்க, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனி காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பலவிதமான நெருக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். வேலை ஸ்தலங்களிலே, வேலையில, குடும்பத்தில, வாழ்க்கையில இவ்வளவோ நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எந்த இடத்துல நீங்க நெருக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஜெயத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். பாருங்கள் எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே அந்த செங்கடல் அருகாமையில் வந்த பொழுது எகிப்தியர்கள் அவர்களை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்காக தேவன் ஒரு பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார். பாருங்கள், யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகம புஸ்தகத்திலே அந்த 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னே நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னால் நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரவுமாயிருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக மாற்றினது. பாருங்கள், இதுவரைக்கும் முன்னே நடந்து போய் கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னே நடந்து போய் கொண்டிருக்கிற தேவ தூதனானவர் விலகி அவர் பின்னாக வருகிறார். எதுக்காக பின்னாக வருகிறார்? அந்த பின்னாக எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படிக்கு தேவதூதனானவர் பின்னாடி வந்து நிற்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேலின் சேனையும் அந்த எகிப்தியருடைய சேனையும் ஒன்றோடு ஒன்று சேர விடாதபடிக்கு மேகஸ்தம்பம் இந்த இஸ்ரவேலின் சேனைக்கு பின்பாக வந்து நின்றது. ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் வழி நடத்தினார் என்று. அந்த மேகஸ்தம்பம் விலகி அந்த எகிப்தியர் வந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே மேகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. நினைத்து பாருங்கள், ராத்திரி வேளையிலே மேகம் சூழ்ந்து கொண்டால் என்னவா இருக்கும்? பயங்கரமான இருட்டாக இருக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பம் முன் சென்று கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு வெளிச்சம், அவர்களுக்கு இருள். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அற்புதமாக அதிசயமா நடத்துகிறார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்மையும் அப்படிதான். மற்ற ஜனங்களின் மத்தியிலிருந்து நம்மை பிரித்து எடுத்த தேவன் மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பித்து நிச்சயமாய் அற்புதமாக அதிசயமாக நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். நடத்துவார், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவார், அற்புதமா நடத்துவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் நின்று கொண்டிருக்கிற செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணி பார்வோனையும் சேனையும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் மடிந்து போக பண்ணினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இடத்தில் அதிசயமாய் நடத்தி கொண்டு போனார். அவர்கள் வனாந்தரத்திலே அற்புதமாக நடத்தினார். நம்முடைய ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிற ஆண்டவர். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட அந்த வனாந்தரத்தின் பாதையிலே வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்க பொழுது
சூர் என்கிற வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அங்கே 3 நாட்கள் தண்ணீரே கிடையாது. தண்ணீர் இல்லாதபடிக்கு தாகத்தோடு கூட வேதனையோடு கூட நெருக்கமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறார்கள். மாரா என்கிற இடத்திலே வந்த பொழுது தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை குடித்து பார்க்கும் பொழுது தண்ணீர் கசப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கசப்பான அந்த நீரா இருந்து கொண்டிருக்கிறது. அதை குடிக்க முடியவில்லை. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் முறுமுறுக்கிறாங்க. ஆனா மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி கொண்டு வந்து தண்ணீரில் போட்டார்கள். அந்த தண்ணீர் மதுரமாக மாறினது. அந்த தண்ணீர் மதுரமாக மாறினது. அவர்கள் போதுமான அளவு குடித்தார்கள். எவ்வளவு அதிசயமான தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன். நெருக்கத்திலேயும் ஆண்டவர் நடத்துவார். நெருக்கத்திலேயும் அதிசயம் செய்து நடத்துகிற ஆண்டவர். இந்த ஜனங்களை அற்புதமா அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். அவர்கள் பாருங்கள், அந்த இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதமா அதிசயமா நடத்துவதற்கு வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா விதமான நெருக்கத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நமக்காக கல்வாரி மர சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது, ஆமேன், அவரை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவர் நம்முடைய மனசுல, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்புகளை கூட ஆமேன் சந்தோஷமாய் மாற்றுவார், சமாதானமாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஆமேன் நெருக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து கொண்டார். நம்முடைய பாடுகளை சிலுவையிலே சுமந்து கொண்டார். நமக்காக இயேசு நெருக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நமக்காக சிலுவையிலே நெருக்கப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆண்டவர் ஒரு விசாலத்திலே கொண்டு வருவார். நம்மை அற்புதமா அதிசயமாய் ஆண்டவர் நடத்துவார். எப்படி நடத்துவார் தெரியுமா? ஏசாயா 58 அதிகாரம் அதனுடைய 11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து அற்புதமா நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமீன். மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமேன். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நடத்துவார். ஆமேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நெருக்கத்திலும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறிலை விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் உடைய பிள்ளைகள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அற்புதமா அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தும். நெருக்கத்திலும் நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்த பொழுதும் அவர்களை பிரயாணத்திலே நடத்தி கொண்டு போன தெய்வம், எங்களை இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் ஆண்டவரை பிரயாணத்திலே, ஆண்டவரை இந்த உலக வாழ்க்கையின் பிரயாணத்திலே கர்த்தரங்களை அதிசயமாய் நடத்தும். உன்னை எய்த்த தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னவர் எங்களுக்கு அதிசயம் செய்து அற்புதம் செய்து ஆண்டவர் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்றீரே, அவ்விதமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம்